வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐ அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர்ஸ், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ ஆன்லைன். அதாவது ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐ எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்டிஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த சட்டம் எப்போ அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. இது யாரால் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாடாளுமன்றத்தால் அமல்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் எதுக்காக அமல்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடமிருந்து மக்கள் தங்களுக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இப்போ வாங்க ஆன்லைன் மூலமாக எப்படி ஆர்டிஐ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐ அப்ளை பண்ண நீங்கள் rti.online.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த அலர்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை க்ளோஸ் அப்படிங்கிற வர ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டிஐ ஃபஸ்ட் அப்பீல் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் அப்பீல், தேர்ட் அப்பீல் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியான ஃபீல்ட். அந்த ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிற ஃபீல்டை நீங்கள் கம்பல்சரியாக அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 3000 கேரக்டர் மட்டுமே நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது இதுக்கான பேமெண்ட்டாக 10 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, இல்லை நெட் பேங்கிங், இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது மூலமானாலும் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள எந்த நபரும் இதற்கு அமௌண்ட் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாகவும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மூலமாகவும் அடிக்கடி அப்டேட் வந்துட்டு இருக்கும். இது மூலமாகவும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு முறை படிச்சுக்கோங்க. படித்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். அகைன் பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ். இதை பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டையர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி. ஸோ உங்களோட இமெயில் ஐடியை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா என்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா என்ட்ரியை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஹைலைட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பெண்டிங் டிரான்சாக்ஷன், ஐ கிளிக் டு சப்மிட் த நியூ ஆர்டிஐ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு புது ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணோன்னே அகைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாட் மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இந்த அலாட் மெசேஜை க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் த டிபார்ட்மெண்ட் பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப் டவுன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ். இதில் ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியான ஃபீல்ட். இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். இதை தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட அட்ரஸை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம்
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாலுக்கா, உங்களோட தாலுக்கா எந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வருது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லேஜ், இது எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாலுக்காவை டிபெண்ட் பண்ணி தான் இது ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் ரூரலா அர்பனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது சில டீட்டெயில்ஸ் ப்ரீடிஃபைனாக அப்டேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் படித்தவங்களா படிக்காதவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருவேளை படித்தவங்க அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் அப்ளிகேஷன் பிலோ பாவர்ட்டி லைன், ஸோ இது பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஆர்டிஐ ரெக்வெஸ்ட் அப்ளிகேஷன், இது உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்கிரிப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 3000 கேரக்டருக்குள்ளே தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஃபில்அப் பண்ண முடியும். ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் மட்டுமே அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் த கேப்சா கோட், ஸோ இதில் கேப்சா என்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்ட்ரியை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் அகைன் அலர்ட் பாப்பப் வந்திருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஃபீஸ் 10 rupees, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட செக் பாக்ஸ் எனபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் ஆப்ஷன் அண்ட் கார்டு பேமெண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் மூலமாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அகைன் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ இல்லை டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ நீங்கள் என்ட்ரி பண்ணி அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூகுள் பே மெத்தடும் இருக்குது, அது மூலமாகவும் செலக்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோடனே உங்களுக்கு அகைன் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அகைன் அலர்ட் ஓப்பன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டிஐ அப்ளிகேஷன். இதை நீங்கள் சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர். இதை வச்சு தான் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டேட்டஸை ஆன்லைன் மூலமாகவோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.